எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர் வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது என்னென்னா, அந்த கிராமத்தில் வந்து பம்பு செட்டு கூட்டுன்னு போகிறேன்னு சொன்னாங்க. அவங்க எங்கள் ஃப்ரெண்டோட பசங்க தான் கூப்பிட்டு போனாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இயற்கை சூழ்நிலையெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த சென்னையிலலாம் அந்தளவுக்கு தோட்டம் அது இது அதெல்லாம் கிடையாது. வந்து இப்போது நம்ம பார்க்கணுன்னா நம்ம ரெசார்ட் போய் தான் பார்க்கணும். அங்கெல்லாம் காசு அதிகங்க. யார் போகிறது? நாங்கள் ஒரு மினி ரெசார்ட் போனோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக போயிட்டு வந்தோம் ஒரு தடவை. அது கூட வீடியோவில் இருக்கும் பாருங்கள். ஆனால் வந்து என்னென்னா, அந்த மாதிரி தான் நம்மளால் போக முடியும். இன்னொரு தடவை ரெசார்ட்லாம் போக முடியாது. அதே கிராமத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி போகலாம், டெய்லி போகலாம், குளிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. கிராமத்தில் இருக்கவே வரவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அங்கே தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு எப்போவுமே அந்த கிராமத்து சூழ்நிலை பிடிக்கும். ஒரு ஓலை வீடு, அந்த மாதிரி ஒரு ஓலை வீட்டில் நம்ம இருக்கணும், அடுப்பில் சமைக்கணும், இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ரொம்பவே ஆசை. ஆனால் வந்து எனக்கு அந்த ஆசைலாம் கண்டிப்பாக நிறைவேறிச்சு. ஏன்னா இந்த மாதிரி கிராமத்துக்கு போய் இந்த பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. பம்பு செட் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், சின்ன தொட்டி இருக்கும். அதில் தான் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து குளிச்சிருக்கோம். ஆனால் அப்போது சின்ன வயசில் குளிச்சிருக்கேன். ஆனால் இப்போது வந்து இந்த மாதிரி இவங்க ஊரில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. உடன்குடியில் வந்து இந்த மாதிரி இப்போ அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தொட்டி வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு பயம் இல்லை, வழுக்கவும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து வடிவேல் சார் மாதிரி நல்லா தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்களாம் மேலே ஊற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் மக்களை கொஞ்சம் எடுத்து ஊற்றி அப்படியே ஒரு வழியாக குளிச்சாச்சு. ரூமும் இருந்தது அங்கே பக்கத்துலேயே. ரூம் மாதிரி 2 ரூம் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பாருங்கள் அவங்க சொந்த பந்தம் தாங்க. எங்கள் ஃப்ரெண்டோட சொந்த பந்தம் தான் இவங்க எல்லாமே. நாத்தனார் பசங்க, ஒருத்தி பசங்க எல்லாமே அவங்க சொந்த பந்தங்க. அந்த சரௌண்டிங்லாம் பார்த்தா பார்க்கவே அழகாக இருக்குது. ஃபெஸ்டிவல்னால் எல்லாமே வராங்க போகிறாங்க. எல்லாமே கேட்டால் இவங்க மாமா, இவங்க வந்து ஒருத்தி, இவங்க மச்சனர், இவங்க கொழுந்தனார் இப்படி சொல்கிறாங்க. அந்த ஊரில் ஸ்லாங்கில் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க பேசுனதே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த திருநெல்வேலி கொஞ்சம் அப்படியே திருநெல்வேலி கிளை தானங்க, அதெல்லாம் அப்படி இப்படியே திருநெல்வேலி, திருச்செந்தூர் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா குளிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு கோல்டும் ஆகலை, ஒரு ஃபீவரும் வரல. இங்கெல்லாம் சும்மா குழாத்தண்ணியில் குளித்தாலே ஃபீவர் வருது. அங்கெல்லாம் எதுவுமே ஆகலை. ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எந்த இடத்துல இருக்கேனோ அந்த இடத்துல தான் நான் வீடியோ எடுப்பேன். கண்டிப்பாக சமையல் போட முடியல. எங்கள் வீட்டில் நான் இருந்தால் தான் சமையல் போட முடியும். நீங்கள் எனக்கு வந்து என் சேனலை கண்டிப்பாக கொண்டு போங்க. இதுன்னா ஏதேதோ ஒரு ஊரை எடுத்து காமிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் நம்ம லைக் பண்ணுமா, ஷேர் பண்ணுமா, அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நிறைய பேர் என்ன மாதிரி எவ்வளோ பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக இயற்கை சூழ்நிலை எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுறேன்.